நீங்கள் வீட்டில் வைக்கிற பூண்டு வெங்காய காரக்குழம்பு ஹோட்டல் சுவை வரதுக்கு கடைசியில் நான் சொல்கிற பொருள் சேர்த்து செய்யுங்க. ருசி சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு பண்ண போகிற கடாயை எடுத்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. இது கூடவே எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு குழம்பு ரொம்ப உடம்புக்கு ஹீட் அப்படின்றனால வெந்தயம் குளிர்ச்சிக்காக சேர்த்துக்கணும். குழம்போட சுவையும் நல்லா எடுத்து கொடுக்கும். இதுதான் பூண்டு சேர்த்துக்கலாம். 5 முழு பூண்டு மலை பூண்டா எடுத்துக்கோங்க. அதில் தோலெல்லாம் நீக்கிட்டு பூண்டை கட் பண்ணாமல் முழுசாக அப்படியே சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு பூண்டை வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல பூண்டை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு முழுசாக சேர்த்துக்கோங்க. இதையும் கட் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக 1 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் வெங்காயம் 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் லேசாக நிறம் மாறி வரும். பாருங்க, இந்த அளவுக்கு நிறம் மாறி வந்ததுக்கு அப்புறமா மீடியம் சைஸ்ல 3 தக்காளி பழம் நல்லா பழுத்ததா பார்த்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன பழமா இருந்தா 4 பழம் சேர்த்துக்கோங்க. இப்ப தக்காளி கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி மசிய நல்லா வேகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா குழைவா வெந்ததுக்கு அப்புறமா பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்ததும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வீட்டிலே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு எல்லா குழம்பு வகைக்குமே சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 வருஷம் ஆனால் கூட வண்டு பிடிக்காம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குழம்பு மிளகாய் பொடி வீட்டிலேயே எப்படி வறுத்து ரெடி பண்ணணும் அப்படின்றத வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். வீடியோ எண்டில் இதோட லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்துருந்த மசாலாலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பு நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதி வந்து பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறமா ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு வீட்லேயும் கொண்டு வரலாம். குழம்பு நல்லா கொதிச்சு கடைசியில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு 2-3 நிமிஷம் முன்னாடி இந்த அளவில் வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதிகமாக சேர்த்துடாமல் சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்குறனால நம்ம சேர்த்துருக்க புளி காரத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். குழம்போட ருசியும் சூப்பராக இருக்கும். இப்போ குழம்புக்கு கடைசியாக உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியில் குழம்பு நல்லா கொதி வரும்போது மேலாப்பில் 1/2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது நல்லா வாசமாக இருக்கும். சுட சுட சாதத்து கூட இந்த காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த பூண்டு வெங்காய காரக்குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா 2 பிளேட் கேரண்டியா வாங்கி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான்ல ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா புது வீடியோஸ் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த பூண்டு வெங்காய காரக்குழம்பு கூட உங்களுக்கு சைடிஷா என்ன வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரெசிபி என்ன செய்யலான்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.